ஹாய், இப்போ பாருங்கள், வான்கோழி இருக்குங்களா? இந்த பக்கம் பார்த்தா கினி கோழி. இதெல்லாம் வந்து காட்டுக்கு ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்கோம். பாருங்கள், ஒரு டை கருப்பு நம்மக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா ஒரு பெருவிடை மாதிரி. பெருவிடை தான் அங்கே பின்னாடி வருது பாருங்கள். இதெல்லாம் நம்ம கோழிங்களா? எல்லாம் வைக்கப்போருக்கு பின்னாடி எல்லாம் மேய்ஞ்சிட்டு, வைக்கப்போருக்கு பின்னாடி எல்லாம் மேய்வாளுங்க. வருது பாருங்கள், சிட்டு, பாத்து, கூஸு எல்லாம் அங்கே மேய்துங்களா? அங்கே பாருங்கள், சண்டை இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தீனி போடுற டைமு. அங்கே இருக்க கோழிங்களுக்கு, மேற கோழிங்களுக்கெல்லாம் தீனி போடணும். காட்டில் போட்டோம்னா வருவாளுங்க இங்கே. ஆனால் திங்க விட மாட்டாளுங்க இவளுக. இதோ இவளும் பார்த்துங்க, அங்கே இருக்கு பாருங்க. இப்போ தீனி போட்டனே பா விட்டாளுங்களா? வராளுங்க பாருங்க, என்ன வருவாளுங்க வந்து. இவளுங்க பெருசாக தின்னுக்கிட்டே தான் இருக்காளுங்க. வாத்து, ஆண்கோழி. அதே மாதிரி ஆண்கோழி நிற்கிற பக்கத்தால் வேறு எந்த கோழியும் வந்து தீனி திங்காது. மிஞ்சி போனால் இது கொத்தி அதை விரட்டி விட்டுரும். ஆனால் அள்ளி போட முடியல தீனியை. பா போ 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 பாருங்க, இன்னும் பத்தாது. இன்னும் கீழே போட்டு சாப்பிட்டுட்டு சட்டியாக போட்டாலும் பத்தாது. பக்கத்தாலே வராதுங்க கோழிங்க. நார்மல் கோழிங்க இது பக்கத்தாலே வரக்கூடாதுங்க. இதுங்க அதுங்க தனியாக எடுத்துகிட்டு போய் போடணும். அப்படி போட்டாலும் இதை சாப்பிட்டு அங்கே ஓடியாந்துருங்க இதுங்க. கோழி கொஞ்சம் வந்துச்சு. ஏதோ காக்காவோ ஏதோ ஒன்று வரமாட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு டைம் காக்கா வந்து கோழி குஞ்சுங்களை கரெக்ட் பண்ண வரும். சாப்பிட்டு போகலான்ட்டு அங்கேயே நின்றுச்சு ஒரு பேர். இன்னொரு பேர் சாப்பிட்டு ஓடிடுச்சு.